முடிசூடா மன்னராக திகழ்ந்த அமரர் சகோதரர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய 89வது ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துவதிலே அனைவரும் பெருமை அடைகிறோம். அமரர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் பன்முக தன்மை கொண்ட மிகப்பெரிய ஆளுமை. பத்திரிகை துறையில் மட்டுமல்லாமல் தோன்றி புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப தோன்றிய துறைதோறும் புகழ்கொடி நாட்டியவர். பத்திரிகை உலகில் காலை மாலை வார இதழ்கள் இப்படி பல்வேறு இதழ்களை தொடங்கி சாதனை படைத்ததோடு மற்றும் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். குறிப்பாக ஆன்மீக துறையில் அவர் அளப்பரிய பணிகளை செய்துள்ளார். அவரால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட, புனரமைக்கப்பட்ட, கட்டப்பட்ட ஆலயங்கள் தமிழ்நாட்டிலே ஏராளம். அவரால் ஓட்டப்பட்ட தேர்கள், செப்பனிடப்பட்ட தேர்கள், செய்யப்பட்ட தேர்கள் ஏராளம். இப்படி ஆன்மீகத்துறையில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் அகில உலக அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்தவர். அதுபோல இன்னும் அவர் தோன்றிய அனைத்து துறைகளிலேயும் பல சாதனைகளை நிகழ்த்திய அருமை சகோதரர் அமரர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவருடைய நற்பணி மன்றத்தின் சார்பில் பல்வேறு அமைப்புகளும் சகோதரர்களும் சகோதரர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு சென்னையிலே ஒரு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை என்னிடத்திலேயும் சொன்னார்கள். அது மிக நியாயமான பொருத்தமான கோரிக்கை. அவர் பல சாதனைகளை படைத்து பல பெருமக்களோடு நெருக்கமாக திகழ்ந்தவர். பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், புரட்சியாளர் எம்ஜிஆராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், அது மாதிரி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோடும் மிக நெருக்கமாக பழகி அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர். ஒரு ஜனரஞ்சகமான மக்கள் தலைவர் போல திகழ்ந்தவர். அவருக்கு ஒரு திருவுருவச் சிலை அமைப்பது பொருத்தமானது. நானும் கோரிக்கையை வலியுறுத்துகிறேன். அவர் சிவந்தி ஆதித்தனாருடைய புகழ் என்றென்றும் வாழ்க வாழ்க வாழ்க. அமைச்சரவையில் ஆனா அதற்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, இவங்க சிறுக மக்கள் மத்தியில் வந்து அவங்க முதல்வர் ஆக்கிற எண்ணத்தை தான் விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தவிர அவங்க இந்த 2 ஆண்டு ஆட்சியில் எதுவும் பண்ணல. யார முதல்வர் ஆக்குறது இல்லை. ஏற்கனவே டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இருக்கிற முதலமைச்சர் தளபதி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார். அதனால அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சார்பில், ஆட்சியின் சார்பில் எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி திமுக கட்சியின் சார்பில் யார் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவு செய்கிற போது அந்த கட்சியோ அமைச்சரவையோ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ சேர்ந்து உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று முடிவு செய்தால் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அதில் என்ன, அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, அந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு, எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு. அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் வேணாலும் இப்போ ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்தது, பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராக கூட இருந்தது இல்லையே. குறைஞ்சபட்சம் துணை முதலமைச்சராக இருக்கு முன்னாலே இவராவது அமைச்சராக இருக்காரு. உதயநிதியாவது இப்போ அமைச்சராக இருந்துகிட்டு இருக்காரு. பவன் கல்யாண்லாம் ஒண்ணுமே இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடத்திக்கிட்டு இருந்தாரு. எலெக்ஷன்ல நின்னாரு, 20-22 சீட் வந்தது, துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு.
அதனால அது திமுகவுல வந்து சீனியர் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் விட்டுட்டு வந்து உதயநிதி கொடுக்கறது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதே நேரத்துல கலைஞர் உயிரோடு பலரும் சொல்லியிருக்காரு, திமுக ஒன்றும் சங்கரணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் வேணாலும் வந்து தலைவர் பதவிக்கலாம், இது ஜனநாயக கட்சி இருக்காரு. இப்ப அந்த ஜனநாயகம் திமுக இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, திமுகவோட ஜனநாயகம், திமுகவுக்குள்ள ஜனநாயகம் அவங்க யாரை முடிவு பண்றாங்களோ அது ஜனநாயக ரீதியான முடிவு தானே. எல்லா எம்எல்ஏக்களும் ஒத்துக்கிட்டா தானே துணை முதலமைச்சர், அந்த கட்சியை ஒத்துக்கிட்டா தானே துணை முதலமைச்சர். அதனால அது விமர்சனத்துக்காக 1000 விமர்சனம் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அது அந்த கட்சியும் அமைச்சரவையும் எம்எல்ஏக்களும் எடுக்க வேண்டிய முடிவு. அது அந்த முடிவில் துணை முதலமைச்சராக தான் அதில் விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.